ஹாய் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு 4க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு 3 வந்துட்டு நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. அது நீங்கள் வந்துட்டு ஸ்கெடியூல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்ட்டுனா, இப்போ வந்து டெஸ்ட்டு 1 அண்ட் 2ல் இருந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் கீ போட்டுட்டோம். இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதில் டெஸ்ட் 1 அண்ட் 2 இந்த மேக்ஸ் மட்டும் தனியாக ஆன்சர் கீ சால்வ் பண்ண வீடியோ, அதுபோல் வந்துட்டு தமிழ் மட்டும் ஆன்சர் கீ சொன்ன வீடியோ, அதே போல் இங்கிலீஷ் மட்டும் ஆன்சர் கீ சொல்லியிருந்தது, மேக்ஸ் இல்லாமல் மீதி ஜிஎஸ் மட்டும் ஆன்சர் கீ டிஸ்கஷன், இதெல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம அந்த டெஸ்ட்டு ஸ்கெடியூல் எப்படி கொடுத்துருந்தோம்னா, இப்போ டெஸ்ட் 1ல் வந்துட்டு பாலிட்டி பாதி சிலபஸ் இருக்கும், டெஸ்ட்டு 2ல் பாலிட்டியோட மீதி சிலபஸ் இருந்திருக்கும், டெஸ்ட்டு 3ல் பாலிட்டி ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு 25 கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருந்திருக்கும். ஸோ தட் வந்து டெஸ்ட்டு 3ல் மட்டும் மேத் இல்லை. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு 4, அதே போல் டெஸ்ட்டு 5 அண்ட் 6ல் மேக்ஸ் இருந்திருக்கும். இல்லை, அதாவது டெஸ்ட்டு 3ல் மேக்ஸ் இல்லை, 4 அண்ட் 5ல் மேக்ஸ் இருந்திருக்கும், 6ல் இருந்திருக்காது. அது போல் அப்படியே அடுத்தடுத்து ரெண்டு டெஸ்ட்டாக சிலபஸ் அப்படியே ரெண்டாக பிரித்து அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோம். ஸோ தட் 50% ஆஃப் த சிலபஸ் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டில் எழுதிடுவீங்க, இன்னொரு 50% ஒரு டெஸ்ட்டில் எழுதிடுவீங்க, அதற்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி கொண்டு போனதுனால அந்த நம்பர்ஸில் வரக்கூடிய டெஸ்ட்டில் மட்டும் மேக்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு 4க்கான மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக அதை சால்வ் பண்ணி ஆன்சர் பார்த்துடலாம். 12 ஆட்கள், இஃப் 12 men can build a wall 96 meters long in 6 days, வாட் லென்த் ஆஃப் சிமிலர் வால் கேன் பி பில்ட் பை 15 men in 3 days. 12 ஆட்கள் 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 15 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பர். இது வந்து அப்படியே அந்த மென் ஒர்க்கு இது போல் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். 12 பேர், அது வந்து 6 நாள் வேலை செய்கிறாங்க. அதே போல் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டுனா 96 மீட்டர் வந்து செவுறு கட்டிடுறாங்க. அதே போல் வந்து 15 மென். ஸோ 15 பேர் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 3 நாள். டிவைடட் பை வந்து எவ்வளோ தூரம் செவுறு கட்ட போகிறாங்க அப்படின்னா தெரியல, அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அப்போது 15 × 3 × வந்துட்டு 96 டிவைடட் பை 12 × 6 இது போல் வந்துடும். 15 × 3 × 96, 96 இங்கே போயிடுது. திரும்ப வந்துட்டு இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடுறோம், இந்த 12 × 6 இங்கே போயிடுது. ஸோ இதை அப்படியே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு முறை, இது வந்து 4 முறை, வேறு என்ன, இது வந்து 2 முறை, 16னா 4 முறை, 24. அப்போ இது ஒரு முறை, இது வந்து 4 முறை. 15 2னா 60. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டரா? ஸோ அப்போ அதுதான் ஆன்சரு. 60 இங்கே இருக்குது, ஆப்ஷன் டி, 60 மீட்டர் தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம்மு 77. 77வது சம் வந்து, if the wages of 15 laborers 6 days are rupees 7,200, find the wages of 23 laborers for 5 days. 15 தொழிலாளர்களுக்கு 6 நாட்களுக்கான கூலி 7,200 எனில் 23 தொழிலாளர்களுக்கு 5 நாட்களுக்கான கூலி எவ்வளவு? ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஸோ 15 தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து 6 நாள், அவங்களுக்கான கூலி வந்து 7,200 ரூபா. அதே வந்துட்டு 23 தொழிலாளர்கள் 5 நாள், அவங்களுக்கான கூலி எவ்வளோ தெரியாது. அப்படியே அதே போல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இங்கே 23 × 5 × 7,200 டிவைடட் பை என்னது 15 × 6. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டுனா இது 72 தானே. அப்போ வந்து 15 4 முறை எவ்வளோ வரும்? 40 20 60, 5 முறை வருமா? 5 முறைனா 50 25 வராது. இப்போ 4 முறை, சரி இதிலே கூட போகும். இது ஒரு முறை, இது வந்து 3 முறை, இது 2 எடுத்தோம் அப்படின்ட்டுனா இது வந்துட்டு 2 முறை 6, மிச்சம் 1 12. அப்போது 4 முறை 2400. இது ஒரு முறை, இதை எடுத்தோன்னா 400. அப்போ 23 × 400. அப்போ வந்து 3 × 23 × 4 கூட எடுத்துக்கலாம், 23 × 400. ஸோ அப்போ இதை 4 டைம் எடுத்தோம் அப்படின்ட்டுனா 12 மிச்சம் 1 8 9, 9,200 ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்தது 78வது கேள்வி. 3 persons working 3 hours a day assembled 3 machines in 3 days. The number of machines assembled by
4 person ஒர்க்கிங் 5 hours a day 9 days. ரொம்ப சிம்பிளான சம் தான். அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்ட வேண்டியதான். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர்? அப்படியே டைரெக்ட் கொஸ்டின் நம்ம வந்துட்டு இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3 பேர் 3 மணி நேரம் 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். அப்போ அதை தூக்கி டேஸை தூக்கி கீழே போட்டணும். அதே போல் 5 நபர்களாக என்ன சொல்கிறாங்க, 4 பேர் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரம்? அப்போ இயந்திரம் தான் ஒர்க்கை தூக்கி டினாமினேட்டரில் போட்டுக்கணும். இங்கே இந்த 3ங்கிறது ஒர்க்கு, டேஸ் மேலே தானே வரும். நம்ம கரெக்ட். ஸோ அப்போ வந்து 3 பேர் 3 மணி நேரம் வேலை, 3 இயந்திரம் கீழே போயிடுது. 4 பேர் 5 மணி நேரம் வேலை, 9 நாட்கள். நம்ம எவ்வளோ ஒர்க் முடித்தாங்க அது தெரில. அப்போ x = அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா x = 4 × 5 × 9 × 3 டிவைடட் பை 3 × 3 × 3. இப்போ இந்த 3 எடுத்துடலாம், இது 2 எடுத்துகிட்டு இதை எடுத்துடலாம். 4 × 5 20. ஆப்ஷன் ஏ. 78க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 79வது கேள்வி. A alone can do a certain job in 25 days, which B alone can do it in 20 days. A started the work and was joined by B after 10 days. The work lasted for dash days. ஒரு குறிப்பிட்ட வேலையை A 25 நாட்களில் முடிப்பார். B தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். வேலையை A தொடங்கி 10 நாட்கள் கழித்து B சேர்கிறார் எனில் அந்த வேலை முடியும் நாட்கள். இது வந்து நம்ம ஒரு ஃபார்மலாக இது வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்ட்டுனா, இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பிடிஎஃப்பில் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏ வந்து தனியாக ஒரு வேலையை 25 நாளில் முடிப்பான். பி வந்து தனியாக ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பான். அதானே கொடுத்துருக்காங்க. ஏ தனியாக ஒரு வேலையை 25 நாள், பி வந்து 20 நாளில் முடிப்பான். இப்போது ஏபி 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏ வந்து 10 நாள் வேலை செஞ்சிடறான். இப்போ மொத்தமாக டோட்டல் ஒர்க் வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஏ அப்படின்னா 100/25 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ட்டுனா 1 டே ஒர்க் வந்து 4. இது ஆக்சுவலாக நம்ம யூனிட் மெத்தட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 100. அப்போது ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஏ ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு, ஏக்கும் பிக்கும் நம்ம வந்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுதானே 20 × 5 வந்து 100. அப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா 100. இந்த எல்சிஎம் வச்சுக்கிட்டு யூனிட் மெத்தட்லேயே அடிச்சிடலாம். 100 பங்கு வேலை செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ஏக்கும் பிக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒர்க் எஃபிஷியன்சி எவ்வளோ நாளில் முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒரு எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த எல்சிஎம் வேல்யூ வந்து 100. அப்போ 100 பங்கு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது ஏ வந்து 25 நாளில் முடிப்பான். அப்போ 100/25 அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செஞ்சுருவான். அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செஞ்சிடறான். 4 பார்ட் வந்து முடிச்சிடுவான். பி வந்து 100/20 இல்லையா, அதனால் ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை செய்வான். ஏன்னா சீக்கிரம் முடிக்கிறான், அப்போ நிறைய வேலை செஞ்சுருப்பான். அப்போ 5 பங்கு வேலை செய்கிறான். இப்போது ஏ ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செய்வான், பி ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை செய்வான். இதுதான் வந்துட்டு நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது யூனிட் மெத்தடில். இந்த ஓவரால் வேல்யூ என்னங்கிறது இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது ஏ 10 நாள் வேலை செஞ்சிடறான். அப்போ 40 பங்கு வேலையை முடிச்சிருப்பான். மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த மொத்த வேலையிலேருந்து எவ்வளோ மீதம் முடிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த மொத்தன்றது தான் இந்த 100. அதாவது கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்ட்டுனா மொத்தம் 100 பங்கு. ஆல்ரெடி 40 பங்கு வேலையை ஏ வந்துட்டு 10 நாள் ஒர்க் பண்ணும்போது முடிச்சிட்றான். ஏ 10 நாள் தனியாக ஒர்க் பண்ணிடுறான்ல, இப்போ 10 நாளைக்கு 40 பங்கு முடிச்சிட்றான். அப்போ 100ல் இந்த 40 போக மீதி எவ்வளோ இருக்குது? 60. 60ங்கிறது தான் ரிமைனிங், மீதம் இருக்கக்கூடிய வேலை. இப்போ இந்த 60 அப்படிங்கிற மீதம் இருக்கக்கூடிய வேலையை 2 பேரும் சேர்ந்து செய்கிறானுங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 9 பங்கு வேலை முடிஞ்சிடும். அப்போது இதோட 9 மதிப்பு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும். அப்போது அரௌண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே 1/1 கூட கவுண்ட் பண்ணலாம். இல்லைனா அப்படியே நேராக 9ஆல் வகுத்திங்கனாவே இதற்கான இது என்னென்னு தெரிஞ்சிடும். இப்போது நார்மலாக வந்துட்டு 9ஆல் வகுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அப்படியே டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 9ஆல் வகுத்தோம் அப்படின்ட்டுனா வந்து 54 6 முறை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. மீதி வந்து 6. அப்போ 6/9. இதை சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்ட்டுனா 6 2/3 டேஸ். இதுதான் ஆன்சர்.
அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 9 பங்கு முடிப்பாங்க. ஸோ அப்போ 60 பங்கு வேலை மீதி இருக்குது. அந்த 60 பங்கை ஒர்க் பண்ணும்போது 60/9 அப்படின்னா 60/9 வந்து நம்ம அப்படியே டிவைட் பண்ணுறோம். 60/9 டிவைட் பண்ணோம்னா 6 முறை 54, மீதம் 6. அப்போ 6 × 6/9 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். அப்போ 6 × 6/9 இதை சால்வ் பண்ணி எழுதும் போது இந்த 6ஐயும் 9ஐயும் சால்வ் பண்ணி 6 × 2/3 எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் ஆன்சர். ஒரு மாதிரி இந்த யூனிட் மெத்தடில் பிடிச்சிக்கிட்டிங்கனாவே ரொம்ப ஈஸி தான். 6 × 2/3 ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. ஸோ ஏ தனியாக 20 நாள், பி தனியாக, அதாவது ஏ தனியாக 25 நாள், பி தனியாக 20 நாள். அப்போ ஒருத்தன் 25 நாள், ஒருத்தன் 20 நாள். அப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக முடிக்க வேண்டிய வேலை 100 பங்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போது ஏ தனியாக எவ்வளோ நாள் வேலை செய்கிறான் அப்படின்னு எடுத்துட்டா 100/25 நாள். பி தனியாக எவ்வளோ நாள் வேலை செய்கிறான் அப்படின்ட்டுனா 100/20 5 பங்கு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணானுங்கன்னா ஒரு நாளைக்கு 9 பங்கு வேலையை முடிச்சிடுவாங்க. ஏ தனியாக ஒர்க் பண்ணான்னா ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை முடிப்பான். பி தனியாக ஒர்க் பண்ணா அப்படின்ட்டுனா ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை முடிப்பான். ஸோ இந்த யூனிட் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த யூனிட் மெத்தடில் டைம் அண்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி, இஃப் 21 cow ate 15 as much as 15 buffaloes, how many cows will eat that much as 35 buffaloes? 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும்? இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். சும்மா பார்க்க ஒரு மாதிரி ஈஸியாக தெரியும், ஆனால் நீங்கள் கரெக்டாக இது பண்ணால் ஈஸியாக இது பண்ணிடலாம். 21 மாடு, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டுனா 15 பஃப்லோ எருமைக்கு ஈக்குவலாக இருக்குது. 25 கவு 15 பஃப்லோவுக்கு இதாக இருக்குது. அப்போ ஒரு எருமைனா எவ்வளோ, ஒரு மாடுனா எவ்வளோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கவுன்னு வச்சுக்கிறோன்னு. இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, எத்தனை பசுக்கள்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அதைவே வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ அர்த்தம் என்ன அப்படின்ட்டுனா, ஒரு எருமை, ஒரு பஃபலோ ஈக்குவல் டு 21/15. இப்போ 21 கவு ஈக்குவல் டு 15 பஃபலோ. இப்போ ஒரு பஃபலோ அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுனா 21/15. இது எத்தனை, 7 × 3, இது வந்து 5 × 3. அப்போது ஒரு பஃபலோ ஈக்குவல் டு 7/5 கவு மாடு. ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்லிடுறாங்க, 35 எருமைகளுக்கு எத்தனை இது சமம்னு கேட்குறாங்க. அப்போது 35 பஃபலோ ஈக்குவல் டு 35 × 7/5 கவு. அப்போ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா இது என்னது 7. அப்போ 7 × 7 என்னது 49 பசுக்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான், ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் கேள்வி ஒரு மாதிரி ட்விஸ்டடாக ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. என்ன சொல்கிற, 21 பசுமாடு என்ன சாப்பிடுதோ அது வந்து 15 எருமை மாடு சாப்பிட்றதுக்கு சமன்றாங்க. இது வந்து கவு. இப்போ இதிலேருந்து ஒரு பஃபலோவுக்கு எவ்வளோ கவு ஈக்குவல்னு சொல்லி இதை இந்த சைடு கொண்டு வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 1 பஃபலோ ஈக்குவல் டு 21/15 கவு அப்படின்னு ஆகிடுது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு பஃபலோ போல் 35 பஃபலோவுக்கு எவ்வளோன்னு எடுத்துக்கும் போது, இப்போ 35 × 21/15 அப்படியே கவு, அப்படியே அதை சால்வ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்ட்டுனா 35 பஃபலோ கவுஸ் இஸ் ஈக்குவல் டு 49 மாடு. இங்கே அப்படியே ஈக்குவலாக எழுதிடலாம். சிம்பிளான சம் தான். நான் கரெக்டாக பிடிச்சா கரெக்டாக எழுதிடலாம். நீங்கள் இந்த இது மாதிரி கூட போடுவோம். 21க்கு 5ன்னா 15னா 21க்கு 15னா 35க்கு எவ்வளோ, அந்த மாதிரி கூட சால்வ் பண்ணி எழுதிடலாம். சரி, ஓகே டன். அடுத்ததில் இது என்னது, 6 men working 8 hours per day earn ₹8,400. 9 men working 6 hours per day will earn per week. இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, per week தான். இங்கேயும் வந்து ஒரு வாரத்துக்கு எவ்வளோ. அப்போ எதுவும் பெருசாக மாற்ற தேவையில்லை, அப்படியே நம்ம சால்வ் பண்ணி எழுதிடலாம். ஸோ 6 men இல்லையா, அப்போ வந்து 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. per weekன்னு கொடுத்துட்டதுனால 7. அவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாரிச்சிட்றான் அப்படின்ட்டுனா 8,400 சம்பாரிச்சிட்றான். அதே போல் 9 மென்னு ஒர்க்கிங் 6 hours per day, அதே போல் per weekன்ட்டாங்க. அப்போ 7 டிவைடட் பை எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 × 6 × 7 × 8400 டிவைடட் பை 6 × 8 × 7. இந்த 7 வந்து கேன்சல் ஆயிரும். பர் வீக்குன்றதுனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணி கூட போகலாம். பட் ஒரு புரிதலுக்காக அதை நான் 7 அப்படியே அதை எடுத்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த 6ம் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதம் இருக்கிறது மட்டும் எடுத்திங்க அப்படின்ட்டுனா 84 வரும். ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு அப்படின்ட்டுனா இது வந்து ஒரு முறை 4 போகாது, ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 5. ஸோ அப்போது இதை வந்துட்டு 9 முறை மல்டிப்ளை பண்ணணும். 9000 ஒரு எவ்வளோ 450, 9450 ஆப்ஷன் பி. 81க்கு அது மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்க அப்படின்ட்டுனா ஆப்ஷன் பி. இது அப்படியே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இதை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இதையுமே நம்ம வந்துட்டு அந்த இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதாவது 6 men 8 hour
8400 இல்லையா? அதுபோல் 9 men 6 ஹவர் எவ்வளோ எக்ஸு. ஸோ அப்போது நம்ம வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ட்டுனா 6 men 8 ஹவர் மென்னு அதே சமயத்தில் வந்துட்டு ஹவர்ஸ் பர் டே, இதையும் அதே போல் 9 men 6 ஹவர்ஸ் இதையும் இது பண்ணிக்கணும். 6 men 8 ஹவர், அதே போல் 9 men 6 ஹவர். இந்த வீக் ரெண்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா 8400 இங்கே எவ்வளோ எக்ஸு. இந்த எக்ஸ் இந்த சைடு போயிடும்போது இந்த சைடு வந்துடும்போது அதை அப்படியே ரிலேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி அது கிளியராக புரியுதான்ட்டு. இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருந்தால் ரொம்ப சிம்பிளாக ஃபார்முலா மெத்தட் போயிடுங்க, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெத்தட். ஸோ அப்போ வந்து 6 men 8 ஹவர் 7 நாள் வீக் டிவைடட் பை எவ்வளோ சம்பாரிச்சான் 8400 ஈக்குவல் டு அந்த சைடு எவ்வளோ 9 men 6 மணி நேரம் இல்லையா, 9 men 6 மணி நேரம், அதே போல் ஒரு வாரம் டிவைடட் பை எக்ஸு. அப்போ இந்த எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டு மீதி எல்லாம் சால்வ் பண்ணி எழுதுனா ஆன்சர் அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மெத்தடில் போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 82 4 men 6 women can complete a work in 8 days. 3 men 7 women can complete it in 10 days. How many days will 10 women complete? இந்த மாதிரி மென்னு உமன் வந்தால் மென்னை உமனாவோ உமனை மென்னாவோ ரிலேட் பண்ணி அந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். அது ரொம்ப இந்த பஃபலோ கவுன்னு இப்போ ஒன்று பார்த்தோம்ல, அதுபோல் அந்த ரிலேட் பண்ணி அந்த ரிலேஷன் என்னங்கிறத பிடிச்சி வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ அப்போது ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறோம், 4 men இல்லையா ப்ளஸ் வந்துட்டு 6 women கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 8 days. அப்புறம் என்ன சொல்லிட்டேன் அப்படின்ட்டுனா 3 men ப்ளஸ் 7 women கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 10 daysன்ட்டேன். இப்போ இன் ஹவு மெனி டேஸ் வில் 10 women, வெறுமனே 10 women மட்டும் இருந்தால் எவ்வளோ நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் இதை எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ் ஈக்குவல் என்ன, ஒய் ஈக்குவல் என்ன, அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சாலே இதுக்கான ஆன்சர் முடிஞ்சது. இப்போ எடுத்துக்காட்டால் இது ரெண்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 4 men 6 women, அதே போல் வந்துட்டு 3 men 7 women, இவங்க வந்துட்டு 10 days முடிக்கிறாங்க. அப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்துட்டு இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுனா இப்போ இதை வந்து இப்படி நம்ம எடுத்துக்கலாம். 4 men 6 women 3 men 7 women, இதை வந்துட்டு ஒரு செட்டாக வச்சுக்கலாம். அப்போ இது வந்துட்டு டேஸ் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம ஃபார்முலா இருக்குமில்ல, மென்னு அண்ட் டேஸு டிவைடட் பை ஒர்க்கு M1 M2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு மென்னு இன்ட்டு டேஸு டிவைடட் பை ஒர்க்கு அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு செட்டாக மொத்தமாக ஒரு இதாக வச்சுக்கிறோம், இதை ஒரு இதாக வச்சுக்கிறோம் அப்படின்ட்டுனா இதோட டேஸை மல்டிப்ளை பண்ணால் இதோட டேஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் இல்லையா. அதனால் நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுனா ரொம்ப சிம்பிளாக இப்போ வந்துட்டு 4 men ப்ளஸ் 6 women இன்ட்டு 8 ஈக்குவல் டு 3 men ப்ளஸ் 7 women இன்ட்டு 10, இதுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ 4 men ப்ளஸ் 6 women இன்ட்டு 8 ஈக்குவல் டு 3 men ப்ளஸ் 7 women இன்ட்டு 10 இதற்கு ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா லைக் என்ன வரும் அப்படின்ட்டுனா, ஸோ 32 men ப்ளஸ் 48 women, இது அப்படியே இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 ப்ளஸ் 48 women ஈக்குவல் டு 10 மல்டிப்ளை பண்ணுறதுனால 30 men ப்ளஸ் 70 women அப்படின்னு வரும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 2 men இங்கே எம்மு இங்கேயும் எம்மு சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டுனா 2 men ஈக்குவல் டு இங்கேயும் உமன் இந்த சைடு உமன் அந்த சைடு போச்சு அப்படின்ட்டுனா 22 women அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், 1 men ஈக்குவல் டு 11 women. இப்போ ஒரு மென் அப்படிங்கிறது 11 உமனுக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு மென் அல்லது உமன் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்கிறாங்க, 4 men ப்ளஸ் 6 women இஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்கிறாங்களா. அப்போ 4 men ப்ளஸ் 6 women ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 4க்கு பதிலாக இங்கே எம்முக்கு பதிலாக 11 உமன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 44 women ப்ளஸ் 6 women ஈக்குவல் டு 8ன்னு வரும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுனா 50 ஆட் பண்ணால் என்ன வரும், 50 women ஈக்குவல் டு 8 days. அப்போ 50 women ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டுனா 8 days. அப்படின்னா 10 women எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். இப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. 50 women 8 days முடித்தா 10 women அதே வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுனா 50 women 8 days அப்படின்னா 10 women எவ்வளோ நாள், ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை 10 டிவைட் பண்ணி தான். அப்போ 50 × 8 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு அந்த நம்பர் ஆஃப் உமன்ஸ் எக்ஸ். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டுனா 8 × 5 40 40 ஆப்ஷன் பி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. போட்டு கண்ணா பின்னான்னு எல்லா பக்கம் எழுதிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஆன்சர். சரி, ஓகே.
அடுத்த சம் படிப்போம். 83. 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளச்சுவரை கட்டி முடிப்பார்? சிம்பிளான கொஸ்டின் தான். 20 ஆட்கள் 6 நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா 112 மீட்டர் சுவர் கட்டுறாங்க. ஈக்குவல் டு 25 ஆட்கள் 3 நாள் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்? அவ்வளோதான். இதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 20 கிராஸ் எக்ஸு, இந்த எக்ஸ் இங்கே மேலே போயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 கிராஸ் 3 இன்ட்டு 112 டிவைடட் பை 20 கிராஸ் 6 அதானே. சரி, அப்போது இது ஒரு முறை, இது வந்து என்ன 2 முறை, இது ஒரு முறை, இது வந்து 56 முறை. வேறு எதாவது இருக்கா? இது வந்து 5 கிராஸ் 5, இது வந்து 4 கிராஸ் 5. 4 ஆகுமா? ஆகும். எடுத்தோம் அப்படின்ட்டுனா 1 16னா 4, 14 முறை. இப்போது 5 கிராஸ் 14 50, ஒரு 20 70, 70 மீட்டர். ஆப்ஷன் டி. 20வது கேள்விக்கு 20 83வது கேள்விக்கு 70 மீட்டர் தான் பதில். அடுத்து 84. Deepa and Arun can do a piece of work in 20 days and 30 days. They work together. Deepa leaves 5 days before the work is finished. Arun finishes the remaining work alone. In how many days is the total work finished? தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் 30 நாட்களில் செய்து முடிப்பர். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலையை முடித்த பிறகு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து மீதமுள்ள வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். யூனிட்ஸ் மெத்தட் எடுத்துட்டிங்க அப்படின்ட்டுனா டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி டஃபாக தெரியலாம், பட் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். சரி, இதையும் வந்துட்டு நம்ம தனியாக சால்வ் பண்ணலாம். இப்போ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு அருண், அதே போல் வந்துட்டு தீபா. அருண் வந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிப்பான். தீபா வந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பாங்க. இது மாற்றி எடுத்துக்கூடாது, ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தீபா மற்றும் அருண், தீபா வந்து 20 நாள், அருண் வந்து 30 நாளில் முடிப்பாங்க, அதானே. சரி, இப்போ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ், அதாவது எல்சிஎம் எடுக்கலாம். 30க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. ஸோ அப்போ நம்ம பங்கு அந்த யூனிட் மெத்தட் படி என்ன எடுத்துக்கணும்? மொத்தமாக 60 பங்கு வேலை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது அருண் வந்து என்னது 60/30ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அருண் வந்து 60/30 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்வோம். அதே தீபா வந்து 60/20ன்னு எடுத்துக்கிறோன்னா ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்வாங்க. தீபா வந்து ஒரு நாளைக்கு 3 பங்கு, அருண் வந்து ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்கிறாங்க. இதுதான் இவங்களோட இந்த ஒர்க்கோட எஃபிஷியன்சி. இப்போ என்ன சொல்கிறாங்க? தி ஒர்க் டுகெதர் அண்ட் தீபா லீவ்ஸ் 5 days பிஃபோர் தி ஒர்க்கு. ஸோ அருண் ஒர்க் 5 days. அப்போது அருண் வந்து தனியாக ஒர்க் பண்ணால், இப்போது இது பிஃபோர் 5 daysன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை நாளில் வேலை முடியும்னு தெரியாது. ஆனால் கடைசி 5 நாள் அருண் ஒர்க் பண்ணியிருப்பாங்கிறது மட்டும் தெரியும். ஸோ அதுதான் இதில் நம்ம ரொம்ப கவனமாக இது பண்ணிக்கணும். கடைசியிலேருந்து வேலை முடிகிறதுக்கு பிஃபோர் 5 days, 5 நாளைக்கு முன்னாடி தீபா கிளம்பிட்டாங்க, அருண் மட்டும் தனியாக வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. 5 நாள் அருண் தனியாக வேலை செஞ்சுருப்பான். அருணுக்கு 2 பங்கு வேலை தான் செய்ய முடியும் ஒரு நாளைக்கு. அப்போ மொத்தமாக கடைசி 5 நாளில் 10 பங்கு வேலை செஞ்சுருப்பான். இந்த லாஸ்ட்டு 5 days வந்து அவன் தனியாக தானே வேலை செய்கிறான். அப்போ லாஸ்ட்டு 5 daysல 10 பங்கு வேலை செஞ்சுருப்பான். மொத்தமாக எத்தனை பங்கு வேலை இருக்குது? 60 பங்கு வேலை இருக்குது. அப்போது லாஸ்ட்டு 5 daysல அவன் மட்டும் 10 பங்கு வேலை செஞ்சுருக்கான்னா மீதி 50 பங்கு வேலையை, 50 யூனிட் ஆஃப் ஒர்க்கை அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கு இவங்களோட ஒர்க்கிங் என்ன? இங்கே 2, இங்கே வந்துட்டு 3. அப்போது ஒரு நாளைக்கு 5 பங்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எத்தனை நாள் இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, இந்த 50/5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 நாள் அவங்க வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 10 days. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 10 பங்கு வேலையை மட்டும் விட்டுட்டு போய்ட்றாங்க. அதுதான் 5 நாள் செய்கிறான். ஸோ அப்போ மொத்தமாக 15 நாள் இல்லையா? 10 நாள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 நாள் இவன் கடைசி 5 நாள் தனியாக வேலை செய்கிறான். ஸோ அப்போ லாஸ்ட்டு 5 days ப்ளஸ் முதல்ல ஒர்க் பண்ண 10 நாள். இப்போ ஆன்சர் என்ன? 15 நாள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு நல்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ரொம்ப நேரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து 85. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் ₹800 in 8 days. பட் பை எங்கேஜிங் அன் அசிஸ்டன்ட் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 5 days. ஃபைண்ட் த ஷேர் டு பி ரிசீவ்டு பை த அசிஸ்டன்ட். எல்லாம் சிம்பிளான சம் தான். ஏ என்பவர் மட்டும் தனியாக ₹800க்கான ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை அவர் உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏ அலோன் அப்படிங்கும்போது 8 days. அப்போது ஒரு நாளைக்கு ₹100 வந்து சேலரி வாங்கியிருக்கான். த ஒர்க் கம்ப்ளீட்டட் இன் 5 days. இங்கே வந்து 5 நாட்களில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 500.
இப்போ மீதம் எவ்வளோ இருக்குது? உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு வந்து 300. ஏ வந்து 800, 8 நாள், 5 நாளில் வேலையை முடிச்சிடுறேன். அப்போ 500, மீதம் எவ்வளோ இருக்குது? 300. ஆப்ஷன் பி. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஏ வந்து 8 நாளில் வேலையை முடிப்பான். அதே வந்து அசிஸ்டண்ட்டோட சேர்ந்துட்டானா, அசிஸ்டண்ட்டை பின்னு வச்சுப்போம், அசிஸ்டண்ட்டோட சேர்ந்துட்டானா 5 நாளில் வேலையை முடிப்பான், 5 days. இவன் வந்து 8 days வேலையை முடிப்பான். நம்மளோட அந்த யூனிட் மெத்தடுக்கு போனோம்னா, பங்கு அப்படின்னு போனோம்னா இது ரெண்டுக்கும், இந்த 8க்கும் 5க்கும் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 40 பங்கு. அப்போ ஏ தனியாக வேலை செஞ்சான்னா ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை செய்வான். இந்த அசிஸ்டண்ட்டை பின்னு எடுத்துட்டோம்னா பி ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்வான். ஏன்னா மொத்தம் 8 பங்கு வேலை தானே. ஏன்னா மொத்தமாக 40 நாளில் வேலையை முடிக்கணும். அப்போ 5 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா 40/5 8 பங்கு வேலை செய்வாங்க. ஏ தனியாக வேலை செஞ்சானா ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை செய்வான். ஸோ இதுதான் இவங்களோட இது. அப்போ ஒரு நாளைக்கு 8 பங்கு வேலையை முடிக்கணும். ஏ ஒரு நாளைக்கு 5 பங்கு தான் செய்வான் அப்படின்ட்டுனா மீதி பி வந்து ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்வான். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மொத்தம் 800 ரூபா. அப்போ 8 பங்கு வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டுனா ஒரு பங்குன்றது 100 ரூபா. அப்போ ஏவோட ஒர்க்கிங் நேச்சர் என்ன? 5 பங்கு வேலை செய்வான். பியோட ஒர்க்கிங் நேச்சர் என்ன? 3 பங்கு வேலை செய்வான். அப்போ ஷேராக பிரிக்கும் போது ஏ 500 பிரிச்சுப்பான், பிக்கு வந்து 300 கொடுத்துருவான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா இதற்கு ஏக்கு வந்து 500, அசிஸ்டண்ட் அந்த பியாக நம்ம கருதிட்டு அந்த அசிஸ்டண்ட் எவ்வளோ வாங்குவோம் அப்படின்ட்டுனா 300. நமக்கு இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க? ஷேர் ரிசீவ்டு பை தி அசிஸ்டண்ட் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னதுங்க? பி 300. 5 நாளில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு வந்து 300. சரி, ஓகே டன். அடுத்து 86வது கேள்வியா? 86ல் வந்து 15 men take 21 days 8 hours each do a piece of work. How many days 6 hours? How many days of 6 hours each would 21 women take if 3 women do as much as work as 2 men? நம்ம சிம்பிளான சம் தான். அப்படியே மென் உமனுங்கிறத இதை ஈக்குவேட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டாங்க? இப்போ இங்கே வந்துட்டு 15 men take 21 days and 8 hours to complete a piece of work ஈக்குவல் டு, இப்போ இங்கே மென்னுனே கொடுத்துருந்தா 21 உமனுக்கு பதிலாக மென்னுனே கொடுத்துருந்தா, ஸோ அந்த இடத்துல வந்து 21 மென்னுனா மென் அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ இங்கே உமனு, ஆனால் இங்கே வந்துட்டு 15 மென்னுன்ட்டாங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகலை. என்ன சொல்லிட்டாங்க? ஹவு many டேஸ் தெரியாது, அண்டு 6 hours a dayன்ட்டாங்க. அப்போ 6 டிவைடட் பை த சேம் ஒர்க் தானே. அப்போ ரெண்டுமே வந்துட்டு 1 வந்துடும். இப்போ இங்கே 21 உமன் இருக்குது, இங்கே 15 மென்னு இருக்குது. இப்போ இதை ரிலேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு இதுவும் கொடுத்துட்டாங்க. 3 women can do as much as work as 2 men. 2 men ஈக்குவல் டு 3 உமன். அதான் வந்துட்டு அந்த இது கொடுத்துட்டாங்க. 2 மென்னு ஈக்குவல் டு 3 உமன். அப்போ 21 உமன் அப்படின்னா எத்தனை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அல்லது இந்த சைடு இருக்கக்கூடிய மென்னை வந்து உமனாவோ அல்லது உமனை வந்து மென்னாவோ, ரெண்டில் யாரோ ஒருத்தரை ஒன்றா மாற்றிக்கிட்டா தான் இந்த ரெண்டு பக்கமும் அந்த பேட்டர்ன் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டுனா, இப்போ 2 men ஈக்குவல் டு 3 women கொடுத்துட்டாங்களா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுனா, ஒரு men ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2 women. அப்போது 15 men ஈக்குவல் டு 15 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 women. அவ்வளோதான். இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இங்கே என்ன இருக்குது? 15 men அப்படிங்கிறதுக்கு பதிலாக 15 இன்ட்டு 3 டிவைடட் பை 2. இந்த இடத்துல வெறுமனே 15 மென்னுங்கிறதுக்கு பதிலாக 15 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 இன்ட்டு 21 இன்ட்டு 8 ஈக்குவல் டு, இந்த சைடு என்ன இருந்தது? 21 உமன் அப்படியே வச்சுக்கலாம். 21 உமன் இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 6. 21 உமன் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 6. ஸோ இதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சரு. ஸோ அதை நான் மறுபடியும் எழுதிடுறேன். ஸோ அங்கே என்ன எழுதியிருந்தேன் அப்படின்ட்டுனா 15 மென், அது வந்து 3/2 வந்ததுனால 3/2 இன்ட்டு 21 இன்ட்டு 8 ஈக்குவல் டு என்ன வந்துடுது அப்படின்ட்டுனா 21 உமன்னு. எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க தெரியாது, ஆனால் ஒரு நாளைக்கு 6 hour வேலை செய்கிறாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணாலே அப்படியே ஆன்சரு எக்ஸ் தானே. ஸோ அப்போது இது இந்த சைடு கொண்டு வந்து அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா இந்த எக்ஸுக்கு வந்துட்டு 21 அப்படியே எடுத்துடலாம். இந்த இது வந்து இது 4 முறை எடுத்துக்கலாம். இது வந்து இங்கே ஒரு முறை, இங்கே வந்து 2 முறை ஆகிடும். இங்கே 2, இது வந்து 2 ஆயிடும். அப்போ மீதி இந்த 15 2 தான் இருக்குது. சால்வ் பண்ணி எழுதிங்க அப்படின்ட்டுனா டி இஸ் ஈக்குவல் டு 30 days. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா இட் இஸ் 30 days. ஸோ
இப்போ இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, இட் இஸ் 30 days. அடுத்து 87வது சம்மு. 87 பொறுத்த வரைக்கும் A and B can do a job in 7 days. A is 1/3/4 times efficient as B. The same job can be done by A alone in dash days. Can be done by A alone. A. இப்போது ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ என்பவர் பியை விட அதான ஏ என்பவர் பியை விட 1 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை பி தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ பி தான் கேட்குறாங்க. சேம் ஜாப் கேன் பி டன் பை பி, இங்கே ஏ கிடையாது. கேன் பி டன் பை பி அலோன் இன் ஹவு மெனி டேஸ்? கொஸ்டினில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் போல், எல்லாம் சரி பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த 87வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? நம்ம வந்துட்டு இந்த லாஜிக் படியே போயிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். A + B ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பான்? 7 daysல முடிப்பான். அப்போ A/B எஃபிஷியன்சி எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா A வந்து 1/3/4 டைம்ஸ் இருக்கான், B வந்து ஒரு டைம் இருந்தால், இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கான். இப்போது இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதுனா 7/4:1 வந்துடும். இப்போ A + Bங்கிறதுனால எஃபிஷியன்சி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த A/B அப்படியே கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7/4 + 1 = 7. 7/4 + 1 = 7. இதான் A + B = 7 அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்துட்டு என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டுனா, ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாவாக இதில் இருந்து கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படின்னா, ஒரு நாள் ஒர்க் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஒர்க் எடுத்தோம் அப்படின்ட்டுனா 1 day ஒர்க்கு இன்ட்டு டேஸு டிவைடட் பை 1 dayல எவ்வளோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டோட்டல். ஸோ அப்படி எடுக்கும்போது 7/4 + 1 இன்ட்டு 7 டிவைடட் பை அவன் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறான் 7/4 ஈக்குவல் என்ன வந்துடும்? சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டுனா 11/4 × 7 டிவைடட் பை 7/4 வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டுனா 11 days. 7/4 கேன்சல் ஆயிரும்ல, 7/4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 11 மட்டும்தான் இருக்கும். ஸோ 11 days. ஒரு ஈஸியான சம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். எஃபிஷியன்சிங்கும் போது இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் இருக்கான், ஏபி அப்படின்ட்டு இருக்கான்னா, இவன் வந்து இவனை விட திறமசாலி அப்படிங்கும்போது இவன் சீக்கிரம் வேலையை முடிச்சிருவான், இவன் மெல்ல தான் வேலையை முடிப்பான். அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. இப்போது இவன் வந்துட்டு இவனை விட திறமசாலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பி வந்து ஏவை விட திறமசாலி அப்படின்னா பி சீக்கிரம் வேலை முடிச்சிருவான். ஏ வந்து பியை விட திறமசாலி அப்படின்னா ஏ சீக்கிரம் வேலையை முடிச்சிடும். இங்கே என்ன சொல்கிறோம்? ஏ இஸ் 1/3/4 டைம்ஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் பிங்கிறோமா? அப்போது ஏ அப்படிங்கிறவன் 1/3/4 டைம்ஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் பி, பியை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கான். அப்போ ஏ வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சிருவான். அதில் வந்துட்டு தெளிவாக இருக்கும். இல்லைனா ரொம்ப சிம்பிளாக ஏபி தானே நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 வேல்யூ வச்சுக்கிட்டு யூனிட் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். எதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டுனா ஈஸி தான். ஏ அலோன் ஒரு வேலையை முடிக்க 11 days ஆகும். ஏ அண்ட் பி சேர்ந்து 7 daysல முடிக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு, இப்போ இதில் கேட்கும்போது பின்னு கேட்டிருக்கோம், அதில் இருக்கும்போது ஏன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஏ மட்டும் ஒரு வேலையை 11 நாளில் முடிப்பான். அதே வந்துட்டு பி ஒரு ஏ + பி சேர்ந்து 7 நாளில் முடிப்பான்னு வச்சுப்போம். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த யூனிட் எடுத்துக்கலாம். இப்போ 2க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 77. அப்போ இவன் வந்து ஒரு நாளைக்கு 7 பங்கு வேலை செய்கிறான். ஏ + பி ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஏ + பி ஒர்க் பண்ணும்போது 7 நாளில் முடிச்சிடறானுங்க, 7 days. அப்போது ஒரு நாளைக்கு 11 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ இவனோட பியோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி என்ன? மீதி 5 பங்கு இருக்கும். அப்போ பி மீதி 5 பங்கு வேலை செஞ்சிடறான், இவன் 7 பங்கு வேலை செஞ்சிருவான். அப்போ ஒரு நாளைக்கு 11 பங்கு வேலை செஞ்சுருவாங்க. அதனால 7 நாளில் முடிச்சிருவாங்க. அதே இவன் தனியாக இது பண்ணும்போது 7 days. இதை வச்சுக்கிட்டு ஏபி யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அந்த சம் வந்துட்டு சொல்கிறேன். அடுத்து 88. ரொம்ப சிம்பிள் தான். ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, பி கேன் டூ இட் இன் 15 days. அப்போ 10, 15 2 நம்பர் இருக்குது. எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்ட்டுனா 30. அப்போ டோட்டலாக 30 பங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், 30 யூனிட்ஸ். இப்போ ஏ 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான்னா, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வேலை செய்கிறான்? 3 யூனிட்ஸ் வந்துட்டு வேலை செஞ்சிருவான். பி 15 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான்னா, அப்போ மெல்ல வேலை செஞ்சுருப்பான். அப்போது 2 யூனிட்ஸ் வந்துட்டு வேலை செஞ்சிடறான். ஹவு மச் டஸ் தே கெட் இஃப் தே ஃபினிஷ் த ஒர்க் அண்ட் earn ₹1500? இருவரும் அவ்வேலையை சேர்ந்து முடித்த பிறகு ₹1500 அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? அது ரொம்ப சிம்பிள் தான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா 5 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அப்போது ₹1500 இந்த ரேஷியோவில் தான் பிரிச்சுக்க போகிறாங்க. எந்த ரேஷியோவில்? 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில்.
அப்போ 1500 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்ட்டுனா இது என்னது ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு பங்கு அப்படிங்கிறது 300. இப்போ எப்படி பிரிச்சுக்குவான் 3:2ன்னு பிரிச்சுக்க போகிறான். ஸோ அப்போ வேலை செய்யக்கூடிய பங்கு வந்து 3:2. அப்போ வந்து இவன் 3 பங்கு வேலை செஞ்சு 10 நாளில் முடிச்சிருவான். யார்? ஏ. பி வந்து 2 பங்கு வேலை செஞ்சு 15 நாளில் முடிப்பான். அப்போ இவனுக்கு வந்துட்டு 900, இவனுக்கு வந்து 600. இதுதான் அதற்கான பிரிவு. ஸோ 900 அண்டு 600. அதுக்கு அடுத்து இல்லை ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த ஃபாலோயிங் சீரிஸ். ஒரு லாஜிக்கல் ரீசனிங் படித்தான். 89வது கேள்வி. 89 வந்துட்டு 4, 6, 9, 4 × 1.5, 6 × 1.5, 9 × 1.5 இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ 13 1/2 × 1.5 சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா 20 1/4 ஆப்ஷன் ஏ. அடுத்து 90வது கேள்வி. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இப்போ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் லாஜிக் தான். 3 + 3 × 3. அதே போல் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 12 + 3 × 5. அடுத்ததில் வந்து 27 + 3 × 7. அடுத்ததில் 48 + 3 × 9. இதுதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கில் தான் போயிட்டே இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்ட்டுனா கடைசி என்ன நம்பர் இருக்குது? 108. அப்போது இந்த லாஜிக் படி பார்த்தா 3 5 7 9. அடுத்து வந்து என்னது 11. அதுக்கு அடுத்ததில் 13. அப்போது 108 + 3 × 13 சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டுனா 147. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது 147. அடுத்து 91வது கொஸ்டின். இந்த கிவன் நம்பர் பேட்டர்ன் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். அது 91. 91 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறது? 2 1 1 2 3. அடுத்து 1 2 3 4. ஓகே 5 5 5. 1 2 3 4 4 4. 1 2 3 3 3. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் இருக்குது இல்லையா? அடுத்து வந்து என்ன இருக்குங்க? 5 4 3 2 1 டிவைடட் பை 1 2 3 4 5. இந்த இது வந்துட்டு இருக்கும் 5 முறை இருக்கும் இல்லையா? 6 முறை இருக்குது. ஸோ அப்போது இதுதான். அடுத்து ஹம்பிள் இஸ் கிவன் பை த கோட். வாட் டஸ் த கோட் எஜுகேஷன்? 92வது கேள்வியா? சிம்பிள் தான். இது வந்துட்டு அப்படியே நம்பர் பண்ணிட வேண்டியதான். ஹம்பிளுக்கு நம்பர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு 6 வந்துடுது. அதுக்கு அடுத்ததில் 1 HU இவன் வந்து 2, M இவன் வந்து 3, B 4, L வந்து என்னது 5, E வந்து 6. இப்போ இதே வரிசையில் அடுத்ததையும் எழுத வேண்டியதான் இல்லையா? இதில் எத்தனை இருக்குது? 3 6 9. இங்கே எத்தனை இருக்குது? 6 இருந்துச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டர்னை வந்துட்டு மாற்றிட வேண்டியதான். அப்போ அந்த பேட்டர்னை மாற்றணும் அப்படின்ட்டுனா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துடும் NEODIUT இது மாதிரி எழுதிட்டு வந்துடலாம் இல்லையா? 5 6 4 1 2 3. அந்த 1 விட்டு 1 வருது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 5 இது இங்கே வந்துட்டு 1 2 3 இல்லையா? 1 2 3. அதில் அப்படியே 6 5 4. அதே பேட்டர்னில் இங்கே வந்துட்டு 1 2 3 திரும்ப 4 5 6 அப்படியே அந்த 1 விட்டு 1 வருது இல்லையா? அதே போல் இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ அந்த பேட்டர்னில் எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா அதே போல் திரும்ப வளைச்சி அதுக்குள்ளே எழுதிட்டு வந்தால் அந்த வேல்யூ முடிஞ்சது. ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டுனா NEODIU அப்படி தான் வரும். NEODIU TCA ஆப்ஷன் டி தான். அதுக்கடுத்து இதில் வந்துட்டு இந்த சம்மில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் இருக்குது. தமிழில் அது கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு. மைனஸ் வந்து டிவைட் சிம்பிளில் வரணும். ஸோ அப்படி வந்தால் இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டுனா 175. இங்கே வந்து மைனஸ் இருக்குது. மைனஸுங்கிறது டிவைட் சிம்பிள் வரணும். டிவைடட் பை 25. இங்கே வந்துட்டு டிவைடட் பை சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ டிவைட் மீன்ஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போது ப்ளஸ். அப்புறம் 5 ப்ளஸ் சிம்பிள் வந்ததுன்னா கிராஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அப்போ 5 × 20 இன்ட்டு சிம்பிள் வந்து மைனஸ் போட்டுக்கணும். -3 × 10. ஸோ இதை சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும் 30, இங்கே வந்து என்னது 100 ப்ளஸ் இங்கே வந்து 7, இங்கே 107 ஒரு 30, 77. ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து என்னது 77. அதுக்கடுத்து 94வது கொஸ்டின். The sequence follow regular pattern. Find the correct letter for the question mark to complete the sequence. இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ABCDEFG, ABCDEF, ஒரே ஒரு எழுத்து டி இருக்குது, EFGHI, அதுக்கு அடுத்ததில் இங்கே வந்து ஜே, அப்புறம் கேக்கு அப்புறம் LMNO, அதுக்கப்புறம் ஒரு எழுத்து மட்டும் இருக்குது பி, கியூக்கு அப்புறம் RST, அப்புறம் யூ தான் வரணும் இல்லையா? ஆன்சர் வந்து என்னது யூ. சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்ரு அப்புறம் 3 லெட்ரு விட்றாங்க, அப்புறம் ஒரு லெட்ரு அப்புறம் 3 லெட்ரு விட்றாங்க, அப்புறம் ஒரு லெட்ரு விட்டுட்டாங்க, அப்புறம் கியூக்கு அப்புறம் 3 லெட்ரு விட்டு அடுத்த லெட்ரு எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1 அப்புறம் 3 லெட்ரு விட்றாங்க, அப்புறம் ஒரு லெட்ரு அப்புறம் 3 லெட்ரு, அப்புறம் ஒரு லெட்ரு விட்டாச்சு, அப்புறம் 3 லெட்ரு தள்ளி எழுதினோம்னா ஆன்சர் வந்து யூ. ஃபைண்ட் த நம்பர் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க். ஓகே, இந்த இடத்துல என்ன நம்பர் சொல்லாமே. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது 4, இங்கே என்ன டிஃப்ரென்ஸுங்க 9, இங்கே வந்து 16, அதே போல் இதில் வந்துட்டு 49, இது வந்து 7 ஸ்கொயர், இது வந்து 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 2 3 4, அடுத்து 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் தான். ஸோ அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் 36 கேப் இருந்திருக்கணும். இந்த நம்பருக்கு இதுக்கு நடுவில் வந்து 6 ஸ்கொயர் தான், 7 ஸ்கொயர் தானே. அப்போ 49 கேப் வந்து 49 இல்லை 7 ஸ்கொயர் கேப், இங்கே வந்து 36, இங்கே வந்து 25. அப்போது ஆன்சர் வந்து என்னது 70 + 25, இங்கே என்ன 75, 75 கூட ஒரு 36 ஆட் பண்ண இந்த நம்பர் ஆன்சர் வேணும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 75. சும்மா டிஃப்ரென்ஸு இந்த ரெண்டுக்கு ஒரு நம்பருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஸ்கொயர் வேல்யூ, அதை வச்சு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அப்புறம் இங்கே வந்துட்டு 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னால் இங்கே வரும்போது 75. அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு 75க்கு இதுக்கு நடுவில் 6 ஸ்கொயர், இதுக்கு நடுவில் 7 ஸ்கொயர். சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஒயிட் பீஸு, ரெட்டு. வன்முறை, வைலன்ஸ். அதுக்கடுத்ததில் சும்மா சிம்பிள் மாற்றிக்கணும். பி அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு, கியூங்கிறது மைனஸ், ஆறுங்கிறது இன்ட்டும். அப்போ எஸ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும் அந்த மாதிரி. அதாவது எஸ்னால் இதை வச்சுக்கிட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணி எழுதிட வேண்டியதான். ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி செக் பண்ணால் என்ன வரும்னா 8 × 8 + 8 / 8 - 8. போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா 57 = 57ன்னு வந்துடும். ஸோ இதில் வந்து கிராஸு, ப்ளஸ்ஸு, டிவிஷனு, மைனஸு. ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டுனா இந்த டிவைடட் சிம்பிள் இருக்கிறத சால்வ் பண்ணிடணும் 1. அதுக்கடுத்ததில் மல்டிபிள் சிம்பிள் இருக்கிறத சால்வ் பண்ணிடணும். ஸோ வந்து இது 64. இப்போ என்ன வந்திருக்கும் 64 + 1 - 8. இப்போ 65 - 8 57 = 57ன்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து வந்து the clock seen on a mirror shows 2:45. What is the correct time shown by the clock? 2:45 ஒரு பார்க்கும்போது ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3 மணியாக 15 நிமிடங்கள் உள்ளது என காட்டுகிறது. 3 மணியாக 15 நிமிடங்கள் உள்ளது அப்படின்ட்டுனா 12, இது வந்து 1 2 இல்லையா, இது வந்து 3, அப்புறம் 4 5, இங்கே வந்து 6 7 8 9. 3 மணியாக 15 நிமிடங்கள் உள்ளது அப்படின்னா இங்கேருந்து இப்படி இருக்கும் இல்லையா, 2:45, 3 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்குது. இப்போ இது அப்படியே வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டுனா அப்படி தலைகீழாக மாறிடும். 2:45 இருந்திருக்கும். தென்
45ங்கிறது ஆக்சுவலாக என்னது 9. இந்த 2ங்கிறது இங்கே 1 5 10 15 3 கிட்ட வந்துருச்சு. அப்போது 9:15 இந்த மாதிரி மாறிடும். 9:15ன்னு மாறிடும். நீங்கள் அது வந்து சும்மா கையில் கிளாக் இருந்ததுனால அப்படியே கடிகாரமாக அது மாற்றி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஈஸி தான். ஒரு கரெக்டாக இமேஜின் பண்ணி போட்டிக்க வேண்டியதான். இப்படி இருக்குது. 2:45 போது கிட்டத்தட்ட 3 கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்குது. அப்படியே மிரர் இமேஜ் இந்த ரைட் லெஃப்ட்டும் இது பெரிய இந்த சைடும் போகும்போது 9:15 ஆயிடுது. அடுத்து வந்து இஃப் ஏ இஸ் டு த சவுத் ஆஃப் பி அண்ட் சி இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் பி இன் வாட் டைரக்ஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? நம்மளே டைரெக்ஷன் வச்சுப்போம். வந்து நார்த் சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து என்ன சொல்கிறோம்? ஏ இஸ் டு தி சவுத் ஆஃப் பி அப்படின்ட்டோம். அப்போ பிக்கு வந்து ஏ கீழே இருக்கான், சவுத் சைடில் இருக்கான். அண்ட் சி இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் பி. அப்போ சி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கான். அண்ட் இன் வாட் டைரெக்ஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி. ஏவை பொறுத்த வரைக்கும் அதாவது சி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சியை பொறுத்த வரைக்கும் ஏ இந்த டைரெக்ஷனில் இருக்கான் அப்படின்ட்டுனா, இப்போ இது வந்து ஈஸ்ட்டு, சி வந்து எங்கே இருக்கான்? சி வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. அதே சமயத்தில் வந்து வெஸ்ட்டு தான், சவுத்து வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்டில் வரமாட்டாங்க. ஏவை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட்டு, சியை பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட்டு தான். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறான்? இன் வாட் டைரெக்ஷன் இஸ் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி. சியை பொறுத்த வரைக்கும் ஏ எந்த டைரெக்ஷனில் இருக்கான் அப்படின்னு கேட்குறான். சியை பொறுத்த வரைக்கும் ஏ இருக்க டைரெக்ஷன் வந்து வெஸ்ட்டு. வெஸ்ட்டில் சவுத் சைடில் இருக்கான், சவுத் வெஸ்ட். அதே ஏவை பொறுத்த வரைக்கும் சி எங்கே இருக்கான் அப்படின்ட்டுனா நார்த்தில் ஈஸ்ட்டில் இருக்கான், நார்த் ஈஸ்ட். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? சிஎம் இருந்தால் சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் இருக்கும்? சியை பொறுத்தவரை ஏ வந்து மேற்கிலிருந்து தெற்க இருக்கான். ஏவை பொறுத்த வரைக்கும் வடக்கிலிருந்து கிழக்கு இருக்கான். இந்த சைடு ஈஸ்ட்டு, இந்த சைடு வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து. சியை பொறுத்த வரைக்கும் சி இங்கே இருக்கான், ஏ இங்கே இருக்கான். சியை பொறுத்த வரைக்கும் இந்த டைரெக்ஷனில் இருக்கான், ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த டைரெக்ஷனில் இருக்கான். ஓகே. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் தென் 3 when a dice is thrown? dice is thrown. ஒரு டைஸ் தான் போடுறோம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 3க்கு மேல் விழுவதற்கான நிகழ்வு. ப்ராபபிலிட்டி எழுதிட வேண்டியதுதான். அப்போ வந்து n ஆஃப் எஸ் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் ப்ராபபிலிட்டி. 3க்கு மேற்பட்ட எண்கள் என்ன? 4, 5, 6. அப்போ 3/6 which is 1/2. 50% சான்ஸ் இருக்குது. 1/2 இது ஆன்சர். சரி, ஓகே டன். ஓரளவுக்கு இதுக்கான ஆன்சர் கீழே டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சில கொஸ்டின் மிஸ்டேக் இருந்தாலும் அதை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா. தேங்க்யூ.